கொடுப்பார். எத்தனை பேருக்கு இந்த காலையில் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்திருக்கு? ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி ஆராதனை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்து தேவனை முழு நிச்சயத்தோடு நம்புங்கள் என்கின்ற தலைப்பில் சில தேவ வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் பேசி உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனம் வரையிலே, ரோமர் 4 19 முதல் 21 வசனம் வரையிலே ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். ஆபிரகாம், அதைத்தான் அவனிடருக்கு, விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும், அதாவது ஒரு குழந்தைய பிறப்பிக்க அவனிடத்தில் இருந்து போக வேண்டிய விந்தணுக்கள் அவனுக்கு இல்லை, இந்த காலங்கள் முடிந்தது. அதைத்தான் சரீரம் செத்து போனதென்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறது. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, உண்மையாகவே 99 வயசில் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கற்பம் செத்து போனது என்று சொன்னால் கற்பம் தரிக்க முடியாத ஒரு நிலைமை. இயற்கைப்படி அவர்களுக்கு இனிமேல் ஒருபோதும் குழந்தைகள் உண்டாகவே முடியாது என்கின்ற நிலையிலே நிற்கும் போதும் அதை குறித்து எண்ணாதிருந்தானோ. அது அப்படி விஞ்ஞானம் சொல்லட்டும், சரித்திரம் சொல்லட்டும், ஆனால் நான் நம்பியிருக்கிறவர் அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தன் சரீரத்திலே இயற்கையிலே உண்டான பலவீனத்தை குறித்து பேசல, அதை மற்றவரிடத்தில் சொல்லல, ஆண்டவரிடத்தில் அதை குறித்து குறை கூறவில்லை. அவன் அதை குறித்து எண்ணவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 20ஆம் வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, இங்கே தான் வருது. 21வது வசனம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி, முழு நிச்சயமாக நம்பி, fully persuaded, முழு நிச்சயமாக நம்பி, சூழ்நிலைகள், காலங்கள், மனிதர்கள், சுய சரீரம் எல்லாம் தனக்கு எதிராக இருந்த போதிலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், தேவன் எனக்கு சொன்னார், தேவன் அதை எனக்கு செய்வார் என்கின்ற முழுமையான நிச்சயத்தை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனார். இன்றைக்கு நான் உங்களோட பேச போறது என்னண்டா, கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசத்தை எப்படி நமக்குள்ளே நாம் கட்டி எழுப்புவது,
அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவன் எழுதின நிருபத்திலே சொன்னான், கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்தது. இன்றைக்கு அநேகர் விசுவாசமான வார்த்தைகளை பேசினாலும் கிரியையில் அவங்க பேசுகிற விசுவாச வார்த்தைக்கு ஏற்ப நடக்கிறது இல்லை. அதால் அந்த மகிமையை, அந்த மேன்மையை வாழ்க்கையில் அடைகிறது இல்லை. ஆனால் தேவனும் கூட மறுபக்கத்தில் அவருடைய பரிசுத்த வான்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தை கொண்டு அவருடைய நாமத்துக்காக மகிமையான செயல்களை வீட்டிலே, வேலை செய்கிற இடத்துல, பாடசாலையில், உறவுகள் மத்தியில், சமுதாயத்தின் மத்தியில், தேசத்தில் செய்ய வேண்டும். அதனால் தேவன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சபையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசி. விசுவாசி. ஆனால் நாம் எங்களை விசுவாசிகள் என்று அழைக்கிறோம். ஆனால் விசுவாசம் செயல்பட எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோமா? விசுவாசம் தன்னுடைய கிரியையை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கூடாக செயல்படுவதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோமா? Are we giving a chance for the faith to manifest? விசுவாசம் நமக்கூடாக கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கை கூடாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு விசுவாசத்துக்கு நாங்கள் ஒரு தருணம் கொடுக்கின்றோமா? நாம் தருணம் கொடுத்தால், நாம் தருணத்தை ஏற்படுத்தினால், அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அந்த விசுவாசத்தை கொண்டு மகிமையான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை நம் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். இந்த சீயோன் ஊழியத்தின் ஆரம்ப காலங்கள் விசுவாசத்தில் தான் கட்டப்பட்டது. விசுவாசத்தில் தான். நான் அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். என்றாலும் திரும்பவும் இந்த காரியத்தை சொல்கிறது எனக்கு அவசியமாய் காண்கின்றேன். அந்த காலங்களிலே என்னுடைய அப்பா தகப்பனார் 39 வயதிலே மரித்து போனார். என்னுடைய தாய்க்கு நாங்கள் 5 பிள்ளைகள். அதில் எங்களோட அண்ணன் எங்களோட இருக்குல்ல, ஆகவே 4 பிள்ளைகள். அவருடைய பென்ஷன் ஒரு மாதத்துக்கு 315 ரூபா. அந்த பென்ஷனில் 315 ரூபாயில் வீட்டு வாடகை, இன்றைக்கு அந்த வீட்டுக்கு வாடகை ஒரு மாதம் 115 ரூபா. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களோட ஒரு பேக்கரி இருந்துச்சு. காலையிலே மத்தியானத்திலையும் சுட சுட பான் இறக்குவாங்க. இது 2 பேக்கரியையும் எங்களையும் பிரித்தது ஒரு சின்ன மதில் தான். காலையில் மூக்கை பிச்சு கொண்டு பான் மணம், பனிஸ் மணம், ஸ்பாஞ்ச் கேக் மணம் எல்லாம் வரும். இப்போ தேதியில எல்லாம் அப்போ அந்த மணம் வராது. வைத்த பிக்கும். அதே போல் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற நேரம் பின்னேரம் 3 மணிக்கு அதே போல் அந்த வாசனை வரும். அதுக்கு மேலால் யாராகிலும் இருந்துட்டு யாரோ 1-2 பேர் தான் கேக் செய்வாங்க. அதை போர்னையில் கொடுப்பாங்க பேக் பண்ணுறதுக்கு. அதில் வாசனை வேறு வாசனை, வைத்த பிக்கும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டி சாப்பிட பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. ஆகவே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ராத்தல் பான் நாங்கள் கடனுக்கு அந்த பேக்கரியில் வேண்டுவோம். ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு ராத்தல் தான் வேண்டலாம், அதுக்கு மேலே வேண்டேலாம். அப்போ நாங்கள் 5 பேரும் அந்த ஒரு ராத்தல் பான் தான், என்ன இருக்கோ அவ்வளோதான்.
சரியான பசி, உரத்தல் பானை எங்கே காணப்போகுது எங்களுக்கு. ஆனால் அதுக்கு மேலே நம்ம வேண்டே இல்லாது. அந்த பென்ஷனுக்கு வர காசுக்குள்ளே அவ்வளோதான் அடங்கும். ஸோ இப்படியா இருக்கும்போது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். சீயோனில் நாங்கள் அங்கே சீயோனுக்கு போகிறோம். சீயோனுக்கு இந்த சர்ச் அந்த காலங்களில் ஆலயம் இல்லை, வீடுகளில் தான் சீயோன் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ பாஸ்டர் இன்பம் மோசஸ் விடியச்சாம 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவாள். டல்சியா கடை வீட்டுக்கும் அப்படி தான் போவார். அந்த கால புஷ்பாட வீட்டுக்கு அங்கே அப்படி தான் போவார், ஞாபகம் இருக்குது. விடியச்சாம 5 மணிக்கு பாஸ்டர் வீட்டை வருவார். அவர் வந்து எழுப்புவார் எங்களை, வீணி வழியே வருவோம் வெளியில். அப்போது ஒரு நாள் இப்படியாக வந்து அவர் எங்களோட ஜெபிப்பார். இப்படி தான் 5 மணிக்கு போயிட்டு வீடுக குடும்பம், கொஞ்சம் குடும்பம் தானே, அவளோட கூட சேர்ந்திருந்து ஜெபிப்பார், வேதத்தை பகிர்ந்து கொள்ளுவார். இப்போ ஒரு நாள் இவ்விதமாக எங்களிடத்தில் வந்து சொன்னார். எங்களோட மம்மி, அவர் மம்மி என்று தான் சொல்லுவார். மம்மி, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லும்படிக்கு சொன்னார். இப்போ நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். மம்மி கேட்டாயாம், சொல்லுங்க ஆண்டவர் என்ன பேசுகிறார். இல்லை, ஆண்டவர் சொன்னார் நீங்கள் அவரை விசுவாசிக்கலையாம். அப்படியா? அவரை விசுவாசிக்கலையா? அவருக்காகத்தானே எல்லாத்தையும் விட்டுட்டே நாங்கள் இருக்கிறோம். நல்லா காரியத்தை, இன்னொரு காரியம் மறக்கக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்கிற நேரத்தில் எங்களோட கஷ்டத்தின் நிமித்தம் எங்களோட அம்மாவோட தங்கச்சி ஒரு மாதத்தில் 15 ரூபா, அவள் கொழும்பில் வேலை செய்தால் 15 ரூபா எங்களோட மம்மிக்கு அனுப்புவாள். அது பெரிய காசு. எங்களுடைய மம்மியோட அண்ணன் ஒவ்வொரு மாதமும் 25 ரூபா மம்மிக்கு அனுப்புவாள். ஸோ இந்த 40 ரூபா ஒவ்வொரு மாதம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆங்கிலிக்கன் திருச்சபையை விட்டுட்டோம். நாங்கள் சீயோனுக்கு போகிறோம்னு அவங்களுக்கு யாரை சொல்லிட்டாங்க, எங்களோட சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க மம்மிக்கு. சொன்னாங்க, உடனடியாக அந்த சேர்ச்சுக்கு போகிறத நிப்பாட்டணும், திரும்பி ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு போயிடணும். திரும்ப சொன்னாங்க, எழுத்தில் கடிதத்தில் சொன்னாங்க, தொடர்ந்து போனால் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற உதவி பணத்தை நிறுத்துவோம்ண்டு மம்மியோட தங்கச்சியும் எழுதுனா, மம்மியோட அண்ணனும் எழுதுனா. இப்போ மம்மி இந்த கடிதத்தை காட்டு அழுது கொண்டு இருக்கிறா. எங்கள்கிட்ட காட்டினா பின்னர் இரவு ஜெப நேரத்தில் எங்களுக்கு காட்டி கேட்டால் என்ன செய்கிறது. நாங்கள் எல்லோரும் குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுத்தோம். நாங்கள் இயேசுவை மறுதளிக்க முடியாது. இனிமேல் நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம். நாங்கள் தேவன் மெய்யென்று அறிந்தோம். இனிமேலும் நாங்கள் பின்னுக்கு நாங்கள் போகலாம். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம். சபையில் இருந்த எல்லாருமே அப்படி தாண்டைக்கு. சில நேரம் நான் பசியாக இருப்பேன். எங்களுக்கு வார உதவி பணத்தை அவர்கள் நிறுத்தினார்கள். ஆனால் நாங்கள் இயேசுவை மறுதளிக்கவில்லை. இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க 2 பேரும் அவங்களுடைய குடும்பமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வாழ்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அதெல்லாம் சொல்ல எங்களோட மம்மியோட ஜெபம்னு தான் நான் சொல்லுவேன். விட்டவே மாட்டா. கடிதம் எழுதி இயேசுவை பற்றி நீ காசு அனுப்பாட்டிலும் பரவாயில்ல, நீ வாசித்தாலும் பரவாயில்ல, வேத வசனங்களை போட்டு சுவிசேஷம் எழுதி அனுப்பி கொண்டே தான் இருந்தா. கர்த்தர் அவர்களை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். ஹல்லேலூயா. சரி, இப்படியா வாழ்கிற நேரத்தில் விசுவாசத்தில் பாச இம்பண்ணாண்டு சொல்லுவோம். நாங்கள் இம்பண்ணாண்டு சொல்லுவோம். பாஸ்டர்ன்னு அந்த காலத்தில் யாரும் கூப்பிட்றதில்ல. அப்போ இம்பண்ணா வந்து சொன்னார், கர்த்தர் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறா, உங்களுக்கு ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், நீங்கள் அவரில் விசுவாசம் வைக்கலையா? எப்படி இருக்கு? இப்படியாக இவ்வளவாக நாங்கள் எவரிடத்துலையும் கடன் கேட்கறது இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனால் எவரிடத்துலையும் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். எவரிடத்துலையும் இல்லைண்டா இல்லை தான், கடனே எடுக்கிறது இல்லை. அப்படியா இருக்கிற ஒரு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறா, நீங்கள் என்ன நம்பல என்று சொன்ன உடனே சரி என்று எதில் நம்பல என்று சொன்ன உடனே இப்போனா கூட இது தெரியாது. ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவரை நம்பாமல்
பக்கத்தில் இருக்கிற பேக்கரில் நீங்கள் பான் கடனுக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னார். அது எங்களுடைய இருதயத்தில் வந்த பெரிய அதிர்ச்சியும் அடியுமாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம். பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இனிமேல் அந்த பேக்கரில் வேண்டுனா காசு கொடுத்து தான் வேண்டுற, இல்லையா பட்டினியே இருப்போம் என்று சொல்லி அந்த நாளோட நாங்கள் அந்த பக்கத்து பேக்கரியில் ஒவ்வொரு நாளும் எடுத்த ஒரு ரத்தல் பான், கடனுக்கு எடுத்த ஒரு ரத்தல் பானும் நாங்கள் நிறுத்தினோம். அதை தொடர்ந்து வந்த காலங்களில் நாங்கள் பட்டினியாக இருந்தோம். இது நான் மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் இருந்த எல்லா சபையில் இருந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவர் இவ்வளவு அழுத்தி என்ன மாத்திரமே நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னதினாலே அந்த நாட்களிலே சபையில் இருந்த கொஞ்சம் விசுவாசிகள் தான் ஒவ்வொருவரும் விசுவாசத்திற்காக பட்டினி இருந்தார்கள். ஆமா, விசுவாசத்திற்காக பட்டினி இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் எங்களை கைவிடல. சில நேரங்களில் ஒன்றெண்டு நல்ல பணக்கார விசுவாசிகள் இருந்தாங்க. அவங்களோட வீடுகளில் ஒவ்வொரு வாரமும் வீட்டு கூட்டம் நடக்கும். 2 வாரம் 2 நாள், ஆனால் 5 நாளும் வீட்டு கூட்டம் தான். என்னோட ஞாபகம் இருக்கா? அந்த 2 வீட்டுக்கு போனால் கூட்டம் முடிஞ்ச உடனே கட்லெட்ஸ் இருக்கும், சாண்ட்விச் இருக்கும், காஃபி இருக்கும், கேக் இருக்கும். அதுக்குண்டே போகிறேன், மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் நம்புவீங்களோ தெரியா, அதுதான் அன்றைய நாள் முழுதும் நாங்கள் சாப்பிட்ற ஒரே ஒரு சாப்பாடாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? விசுவாசத்திற்காக. அந்த பழக்கம்தான் இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் 1% எவரிடத்திலும் நான் கடன் வாங்கின சரித்திரமே இல்லை. நான் தைரியமாக ஆண்டவருடைய நாமத்தில் நான் இந்த இடத்துல இருந்து நான் சொல்கிறேன், யாரும் ஒருவர் வந்து சொல்லட்டும் நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லி. கடன் வாங்கவே இல்லை. கர்த்தர் எங்களை பயிற்றுவித்து வந்த முறை. இத்தனை வருஷம் இந்த சபையை நடத்திட்டு வார, இத்தனை வருஷமும் சபைக்கென்று சொல்லி ஊழியத்துக்கென்று சொல்லி எவரிடத்திலும் கடன் எடுத்த சரித்திரமே இல்லை. ஆமாம், இதுதான் உண்மை. அதால தான் இன்றைக்கு இந்த சீயோன் இவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மை. ஆண்டவர் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே அவர் கற்றுக் கொடுத்த முதலாவது காரியம், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்காகவும் தேவனிடத்திலே நம்பிக்கையா விசுவாசத்தோட ஜெபிக்கிற மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கும் வரைக்கும் காத்திருப்பது. ஒரு சந்தர்ப்பம் நான் சொல்கிறேன், சரியான பசி. நாங்கள் ஸ்கூலுக்கும் போயிட்டு வருவோம், சாப்பாடு இல்லாமல் போடுவோம். ஸ்கூல் முடிஞ்சு வந்து சாப்பாடு இல்லை, சரியான பசி. சில நேரம் பப்பாசி இருக்கும், பச்சையாக இருக்கும், அதை போய் ஆஞ்சி நெருப்பில் சுட்டு அதை சாப்பிடுவோம். பப்பாசியை, பச்சை பப்பாசியை. பசி அவ்வளவு. ஒரு சந்தர்ப்பத்தில் 3 நாட்கள், அது அப்படி எத்தனை தடவை நடந்திருக்கு, 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பாடே இல்லை. தொடர்ந்து சாப்பாடு இல்லை. மம்மி எங்களை பார்த்து அழுவா. நாங்கள் இனி என்ன செய்கிறோம், மம்மி அழாமல் வைக்கிறது. பசி வைத்த போட்டு பிக்கும். ஒரு நாள், இந்த 3ஆவது நாள் இரவு வந்துட்டு நாங்கள் அந்த இரவு ஜெபம் எங்களோட வீட்டில் நடக்குது, இந்த குடும்ப ஜெபம் நடக்குது. அப்போ நாங்கள் ஜெபிக்கிற, ஆண்டவரே ஏன் இதுக்கு மேலே என்ன செய்றீங்க, எங்களுக்கு தாங்க இல்லாமல் இருக்கு, எங்களுக்கு பசிக்குதே என்று நாங்கள் சொல்கிறோம் ஜெபத்தில். ஜெபமெல்லாம் முடியும் இல்லை. பின்னுக்கு கார் சத்தம் கேட்குது வீட்டில், ஹார்ன் அடிச்சு. அங்கே பார்த்தா ஆங்கிலிக்கன் ஃபாதர் ஜோதி அம்மா அங்கே வந்திருந்தாங்க. அவங்களும் ஆவியில் நிறைந்த தேவ பிள்ளைகள். அவர்கள் ஒரு நாள் வந்து
ரோஜா வாடான்னு சொன்னா என்னண்டா, கார் அடிக்கிய திறந்தா சமைச்ச சாப்பாடு அப்படியே ஆவி போகுது. சோறும் சுட சுட சோறும் மீன் கறியும் அதுவும் இதுவும் சுட சுட. ஆண்டவருங்களுடைய உள்ளமே குடிஞ்சு. ஆனால் யாருக்குமே நாங்கள் சொல்றதில்ல சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, யாருக்குமே சொல்கிறேன்டா. அப்படி சொன்னால் ஆண்டவருடைய நாமம் அவகீர்த்தி அடையுமே, அதுக்காக நாங்கள் யார்கிட்டையும் சொல்றதில்லை. எல்லாருக்கும் முன்னாலே சிரிச்சு கொண்டிருப்போம். இந்த 3 நாள் பிளேன்டி கூட குடிக்கிறதுக்கு இருக்கல்ல, பிளேன்டி கூட இல்லை, அந்த நிலவில் இருந்தோம். அப்போது இதெல்லாம் பரீட்சை. நான் சொல்லுவேன், இது பரீட்சை. கர்த்தர் என்னை இந்த இடத்துல நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக எங்களை நடத்தி சென்ற பரீட்சை. அப்படி எனக்கு மட்டும் இல்லை, அந்த நாட்களில் இருந்த அத்தனை விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் அப்படித்தான் நடத்தி சென்றார். அம்மா வந்து சொன்னா, வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு அவங்களும் எங்களோட கூட இருந்து சாப்பிட்டான். வயிறு முட்டை சாப்பிட்டு, அன்றைக்கு தான் 3 நாளைக்கு பிறகு வயிறு முட்டை சாப்பிட்டு வயிறு எல்லாம் நோகுது. அப்பொழுது எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அம்மா சொன்னா, அவள் ஆவியில் நிறைந்து ஊழியம் செய்த ஒரு அம்மா, ஜோதி அம்மா சொன்னா, நீங்கள் கடந்த 3 நாளாக சாப்பிட்டீங்களான்னு கேட்டா. நாங்கள் சிரிச்சு கொண்டே இருந்தோம். இல்லை எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? அப்போ என் அக்கா சொன்னா, 3 நாள் நாங்கள் சாப்பிடலை. அவ சொன்ன, அது எனக்கு அதுதான் நான் தெரியும், ஆவியானவர் என்னை ஏவினார், சமைச்சு கொண்டு போய் சாப்பாடு என்று சொன்னார். நான் 6 மணிக்கு போய் ஓடி ஓடி சாமான் வேண்டி சமைச்சு நாங்கள் இங்கே வந்தோம். நான் இதை கேட்டது என்னத்துக்குண்டா, நம்ம ஆவியானவர் உண்மையாக என்னோட பேசினாரா என்பதை அறிவதற்குண்டு. ஒரு நாள் மிஷல் கேட்டா, மீன் சாப்பிட ஆசையாக இருக்குது. நம்மட எல்லாம் வஞ்சில் எங்கே மீன் வேண்டாயில் வசதி இல்லை, ஊழியம் சேரும் வசதி இல்லை, இறைச்சி வண்டையும் வசதி கிடையாது. நான் சொன்ன, கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்னு போட்டு நான் போய்த்தேன் சேர்ச்சுக்கு. உங்களுக்கு தெரியுமா 12 மணிக்கு என்ன நடந்ததுண்டு? 12 மணிக்கு எனக்கே இது தெரியாது. யோகண்ணன் கர்த்தரால் ஏவப்பட்டு மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி வீட்டை கொண்டு போய் சமைச்சு, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, மீன் சமைச்சு ஸ்டெஃபி பிறக்கல, ஸ்டெஃபி வயிற்றுல சுட சுட 12 மணிக்கு போயிட்டு மிஷல்ட கையில் கொடுத்தா. அருமையானவர்களே, நான் சொல்கிறேன் கேளுங்க, இது தான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. இன்றைக்கு சபையிலும் விசுவாசம் இல்லை, சபை விசுவாசிகளிடத்திலும் விசுவாசம் இல்லை. கடன் வாங்குறது, லோன் எடுக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒரு விடயமாக மாறிட்டு, லட்சக்கணக்கில் கடன் வாங்குறது, இதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விடயமாயிட்டு. கடமைக்கு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, நீ சந்தையும் உங்களோட கையில் வைக்கிறேன், அவ்வளோந்தான். ஆண்டவர் ஜெபிச்சிட்டோமே, கர்த்தர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தருவார் என்கின்ற நம்பிக்கையே இல்லை. நேராக போயிட்டு நாங்களே கடவுளை போல மனுஷர்கிட்ட போயிட்டு கையேந்தி நின்று கடன் வாங்கி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது. இது எல்லாம் விசுவாச வாழ்க்கை. இது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பின் வாழ்க்கை இது அல்ல. நீ கடன் வாங்கி கொண்டு ஒரு நாளுமே நீ தேவனுக்கு நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரவே முடியாது. நீ ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனை விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழாம நீ சாட்சியாக இருக்கவே முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு இப்படி சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்ல கேளுங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீங்க.
இப்ப சபையில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவருடைய சீஷன். நாங்க என்ன சொல்றோம்? நாங்க ஆண்டவருக்கு நான் ஒரு ஆசாரியன் என்று படிக்கிறோம், நான் தேவனுடைய சீஷன் என்று சொல்றோம். ஆமா, தேவன் உன்னை ஒரு சீஷனாகத்தான் அழைத்திருக்கிறார், சீஷனாகத்தான் நிறுத்தி இருக்கிறார். இயேசு சுவாமி 12 சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து போகிற போது எவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொன்னார். சீஷர் என்றால் என்ன? தேவ பணியாளர், சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த நிலைமையில் இருக்கிறீங்க? வாயால சொல்றீங்க நான் ஒரு சீஷன் என்று, வாயால சொல்றீங்க நான் ஒரு ஆசாரியன் என்று. ஆனா நீங்க ஒரு சீஷனா? நீங்க ஒரு சீஷனா இருக்கிறீங்களா? சீஷனாக இருப்பதென்று சொன்னால் சீஷனுடைய தகமை என்னென்றால் ஆண்டவராய் இயேசு சுவாமி சொன்னார், ஒருவன் என்ன அவன் தன்னை ஒரு சீஷன், நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்றானே, ஆனால் அவனிடத்துல என்ன காணப்பட வேண்டுமானால் அவனிடத்துல மிகுந்த கனி காணப்படும். மிகுந்த கனி, 1-2 கனி கிடையாது, மிகுந்த கனி காணப்பட வேண்டும். இப்போ ஒரு விசுவாசியினால மாம்சத்தினால தேவனுக்காக கனி கொடுக்க முடியாது. எந்த ஊழியமாய் இருக்கட்டும், பிரசங்கிக்கிற ஊழியமாய் இருக்கட்டும், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியமாய் இருக்கட்டும், ஆராதனை நடத்துகிற ஊழியமாய் இருக்கட்டும், சிறுவர்கள் கிராமங்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களாக இருக்கட்டும், எந்த ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் நமக்கு விசுவாசம் அவசியம். விசுவாசம் அவசியம். என்னால எந்த ஒரு மனிதனையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது, தேவனால மாத்திரம்தான் முடியும். ஆகவே ஆவியானவருடைய துணையோடு போகிறதுக்கு விசுவாசம் வேண்டும். ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள விசுவாசம் வேண்டும். இப்ப எவர்களுக்குள்ள விசுவாசம் இருக்கோ அவர்களால மாத்திரம்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இப்ப கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக மிகுந்த பயனுள்ள ஒரு பாத்திரமாக கருவியாக இருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறவராய் இருக்கிறீர்களா? உங்களுடைய பதில் இல்லை என்று சொன்னால், ஒரு உதாரணம், இந்த வருஷத்துல ஒரு மாசம் முடிஞ்சு புதிய மாதத்துக்குள்ள 2ஆம் மாதத்துக்குள்ள கடந்து வந்துட்டோம். இந்த ஒரு மாசத்துக்குள்ள குறைந்தது ஒரு ஆத்மாவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவர்கள் சபைக்குள்ளே அழைத்து அவர்களை சீஷராக்கும்படிக்கு அவங்கள ஃபாலோ அப் பண்ணி, இன்னும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்கள சந்தித்தோ ஃபோன் மூலமாகவோ வேதத்தில் உள்ளவைகளை கற்றுக் கொடுத்து சீஷனாக மாற்றி இருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் நமக்குள்ளே விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். 16வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இல்லை, அதுக்கு முதல் வசனம், நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை, என் விசுவாச வாழ்க்கை கனி கொடுக்கும் போது என்னுடைய விசுவாசத்தினுடைய பலனை என்னை சூழ இருக்கிறவர்கள் கண்டு பயனடையும் போது தேவன்
உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிறார். இப்ப 16வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You have been ordained. இந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசுவாமி இங்க சொல்றார் 16ஆம் வசனத்துல, நீங்க தேவனாலே ஏற்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். யாருமே தப்பிக்க முடியாது. நியாய தீர்ப்பின் நாளிலே எவரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசத்திலே வல்லவனாய் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் உன்னை ஏற்படுத்தி இருந்தேனே, ஏன் கனிகளை கொடுக்கவில்லை? அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அங்க நாங்க பிணைஞ்சு கொண்டிருக்கலா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்க ரட்சிக்கப்பட்டது அதுக்காகத்தான். நல்லா விளங்குங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள போது உங்களுக்குள் விசுவாசம் நாட்டப்படுகிறது. நற்கிரியைகளை செய்வதற்கு விசுவாசம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இப்ப நீங்களே செய்கையா மாறுறீங்க. உங்களுடைய லைஃப் ஆக்ஷன்ல காண்பிக்கப்படுகிறது. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். இப்ப இன்னொரு படி பின்னுக்கு போய் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்பதாக, நீ பிறக்க முதல் ஆண்டவர் அவருடைய விசுவாசியாக நீ இருக்க, அந்த விசுவாசத்தை கொண்டு விசுவாச கிரியைகளை, தேவ கிரியைகளை நீ நடத்த வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்பதான் உன்னை தெரிந்து கொண்டார். He has ordained you. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், விசுவாசி என்று சொல்றீங்க, விசுவாசம் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினால ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த காரணமா இருக்கிறீங்களா? இல்ல நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உங்களோட பாட்டில் நீங்க வாரீங்க, எந்த விதத்திலும் தேவனுக்கு மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து வரலண்டா, பிரியமானவர்களே, நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக ஆராதனைக்கு மட்டும் வந்து கதறிய சூடு காட்டிட்டு போறதுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் உங்களை அழைக்கவில்லை. விளங்கிக் கொள்ளுங்க. விசுவாசியா இருந்துட்டு போக உன்னை அழைக்கல, விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்க உன்னை அழைத்தார். விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்க உன்னை அழைத்தார். விசுவாசத்தினாலே உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தினாலே நீ கிரியைகளை நடப்பித்து அதனால் தேவன் மகிமைப்படுகிறதை படும்படிக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் He has ordained you. உன்னை அவர் அபிஷேகம் பண்ணினார், ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வேலையை நாங்க செய்றோமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே செய்தார். இயேசு யோவான் ஸ்நானகனினாலே தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்று எழும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கினார்.
வேதம் சொல்லுகிறது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராக இருக்கு. அவர் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தார். ஆனாலும் அவர் எந்த ஊழியமும் செய்யவில்லை, அவர் எந்த ஒரு அற்புதமும் செய்யவில்லை, எவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. ஆவியானவர் நிறைவாக அவருக்குள்ளே வந்ததுமே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு வழி நடத்தினார். 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க. எதற்காக ஜெபிக்க? அவருக்குள்ளே விசுவாசம் பெருக, விசுவாசத்திலே அவர் வல்லவராய் மாற வேண்டும். அந்த 40 நாட்கள் முடிந்து வரும்போது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவராக கலிலேயா எங்கிலும் அவர் சுற்றித் திரிந்து அவருடைய பெயர் கீர்த்தி எல்லா இடமும் பரம்பினது என்று சொல்லப்படுகிறது. எப்படி நாசரேத்தூரிலே இருந்து ஏதாவது ஒரு நன்மை உண்டாகுமோ என்று நாத்தான்வேல் கேட்கும் போது, எப்படி நாசரேத்தூரிலே பிறந்து வளர்ந்த இந்த இயேசுவினால இயேசுவினுடைய பெயர் தெக்கப்போலி பிரதேசம் முழுவதும், அந்த கலிலேய பிரதேசம் முழுவதும் எப்படி அவருடைய பெயர் கீர்த்தி பெற முடியும்? எது கீர்த்தி பெற செய்தது? எது இயேசுவின் மேலே மனுஷர்கள் நம்பிக்கை வைக்க வைத்தது, தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வைத்தது என்றால் அவர் செய்த அற்புதங்கள். முதலாவது அற்புதம், கானான் ஊர்ல நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போனார். அங்கே திராட்சை ரசம் முடிஞ்சு, அப்பொழுது அவர் சொன்னார், வேலைக்காரங்களை பார்த்து அந்த கூசாவில் சுத்தமான தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். நிரப்பினார்கள். நிரப்பும் போதே அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிட்டு. இப்போ வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலே உள்ள கானான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எப்படி அவர் அற்புதம் செய்தார்? விசுவாசத்தினால் செய்தார். பவர்ல செய்யல, விசுவாசத்தினால் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவாக இருக்கோ அது நிறைவாவதற்கு, அதை நிறைவு பண்ற வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தில் தான் இருக்கு. நான் திரும்ப யோகண்ணன், எனக்கு இது ஞாபகம் வர்றபடினால நான் யோகண்ணண்ட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சாட்சி. அவங்களுடைய பவுண்டரி ரோட் வீட்டில் எத்தனை தென்னை மரம் அண்ணன் இருந்தது? 3 மரம், 3 தென்னை மரம் இருந்துச்சு. அப்போ இவர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டு இருக்கிற நேரம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே இம்பண்ணா வீடுகளுக்கு போகிறது. அப்போ அங்கே போனோன்னே இவர்கள் இம்பண்ணாட்ட சொன்னாங்க, இம்பண்ணா இந்த தென்னை மரத்தில் சரியாக காய்க்குது இல்லை, எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி தேங்காய் தான் வருது என்று சொன்னோடனே இம்பண்ணா அந்த தென்னை மரத்தின் மேலே கையை வச்சு ஜெபித்தார். நான் சொல்கிறது பொய் இல்லை, நான் சொல்கிறது மெய் என்று பழைய விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. யோவானே, உங்கள்கிட்டையும் கேட்குறேன், நான் பொய் சொல்கிறேன் நான் இல்லை. அப்பெல்லாம் அவங்களோட தேங்காய் வந்து மட்டையோட சின்ன குட்டி குறும்பா தான் வரும். ஆனால் இம்மன்னா கையை வச்சு ஜெபிச்சார். என்ன ஜெபிச்சார்? தென்னை மரத்தை பார்த்து கட்டளையிட்டார். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு ஆணையிடுகிறேன், இப்பொழுது இருந்து நீ பெரிய தேங்காய்களை நீ காய்க்க பண்ணுவாயாக. அவ்வளவும் தான். இது 80ஆம் ஆண்டுகளில் நடந்த சம்பவம். அண்டையில் இருந்து இன்றைக்கு 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். இன்றைக்கு அவங்களுடைய தென்னை மரத்தில் அந்த ஜெபத்துக்கு பிறகு
காய்க்கிற தென்னை ஒரு தேங்காய், நான் பொய் சொல்லலை, மட்டையோட இந்த அளவு, தேங்காய் இந்த அளவு. அண்ணே நான் பொய் சொல்றேன்னா? இதுதான் விசுவாசம். தேவனுடைய நாமம். அன்றைக்கு அந்த தேவ மனுஷன் தனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் என்று கணக்கிட்டு பாருங்கள், 45 வருஷத்துக்கு மேல இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய நாமம் அந்த ஒரு தென்னை மரத்தால மகிமைப்பட்டு கொண்டே இருக்கு. நல்ல கையை தட்டி கொண்டு ஹல்லேலூயா. போய் சொல்லல. உங்களுடைய வேண வளவுல கிணத்துல இருக்கிற தண்ணி எத்தனை டச் பார்ல எல்லாம் இது நடந்திருக்கு. டச் பார்ல இருக்கிற கிணறுகளை கிண்டுனா அதுல கொஞ்சம் கூட கண்ணினா அப்படியே ஒரு காலத்தில் அப்படியே உப்பு தண்ணி தான் வரும், குடிக்க இயலாது. உங்களுக்கு தெரியுமா, டச் பார்ல சியோனுக்கென்று ஒரு ஜெப வீடு இருந்தது. அது வாடகைக்கு எடுக்கப்பட்டு இருந்தது. நாகசக்கத்தான் அங்கே இருந்தா. அந்த தண்ணி குடிக்க இயலாது, அது உப்பு கசரும். உங்களுக்கு தெரியுமா, அந்த கிணத்தை பார்த்து தண்ணியை பார்த்து ஜெபிச்சதுக்கு பிறகு அந்த பிரதேசத்தில் இருக்கிற எல்லா கிணறு உப்பு கச்சாலும் இந்த கிணத்தினுடைய தண்ணீர் சுவையான தண்ணீராய் மாறிட்டு. இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமா, ஆண்டவர் அற்புதம் செய்தால் அது நிரந்தரமான அற்புதமாய் இருக்கும். எல்லாமே விசுவாசத்திலே தான் ஆகும். விசுவாசம் இல்லாம வாழ்க்கையில நீங்க எதையும் அனுபவிக்க முடியாது. அசைவில்லாத விசுவாசத்தை சீயோனே நீ ஒவ்வொருவனும் நீ கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த காலையிலே கர்த்தர் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒவ்வொருவரும் அசைவில்லாத உறுதியான விசுவாசத்தை கொண்டு இந்த நிமிஷத்தில் இருந்து நீங்க வாழ புறப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்கள் நாளாந்த நடந்து கொண்டு இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. போன புதன்கிழமை 11 மணிக்கு பிறகு சேர்ச்சனுடைய கேட்டை நாங்கள் மூட வேண்டி வந்துட்டு நான் மூடுங்க, எனக்கு கேளாது. முதத்தடவையாக இந்த சுகமளிக்கும் ஆராதனை இன்னைக்கு முதத்தடவையாக வந்தவர்கள், ஜெபிக்கும்படி வந்தவர்கள் மாத்திரம் 284 பேர். எங்கய்யா நான் ஜெபிக்கிற அதுக்கு மேல எப்படி என்னால் ஜெபிக்க முடியும்? 5.5 மணத்தியாலம் இந்த இடத்துல ஊழியம் நடந்து 5.5 மணத்தியாலம். உங்க எத்தனை பேருக்கு தெரியாது? வந்து பாருங்க. 11 மணியோட கேட்டை மூடிட்டோம். நான் சொன்ன யாரும் வரையில. அது இனிமேல் நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊரணியில் இருக்கிற எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் 2-3 பேர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு அவங்க கேட்குறாங்களே, இந்த சியோன் சர்ச் எங்கே இருக்குது, சியோன் சர்ச் எங்கே இருக்குது, அங்கே கொண்டு போய் எங்களை விடப்பாண்டு 4-5 பேர் வந்து நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களாம். அந்த நேரம் எங்கள் கேட்டை மூடிட்டோம். ஏண்டா இதுக்கு மேலே ஆக்களை எங்களுக்கு முடியாது, எனக்கு பலன் இல்லை. ஏன் இந்த ஜனங்கள் இங்க வராங்க? இந்த பிரதர் கொழும்புல இருந்து வந்தார். ஏன் வந்தார்? அதே என்ன பாஸ்டர் ரோஷானுக்கு மட்டும் கர்த்தர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் அதுக்காகவா? இல்லை. அதே வரங்களும் அதே அபிஷேகமும் கர்த்தர் உனக்கும் தான் கொடுத்திருக்கிறார். நீ பாவிக்காம இருப்பதற்கு காரணம், அந்த வரங்கள் செயல்படாம இருக்கிறதுக்கு காரணம் நீதான். நீ விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தால், விசுவாசத்திலே நீ வல்லவனாய் இருந்தால், அவர் சொன்னார், உன்னிடத்திலே உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வர பண்ணுவார். எல்லாம் கையில இருக்கு, எல்லாம் கையில இருக்கு. விசுவாசம் என்பது எடுத்துடனே ஆகிற காரியம் அல்ல. இட்ஸ் a process. பல வருடங்கள். 13 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு இப்ப 60 வயசு. இந்த ஒரு ஓட்டம்,
இந்த ஒரு பயணம், இந்த பயணத்திலே பல தியாகங்கள், பலவிதமான பாடங்கள், படிப்பினைகள், இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், சேலஞ்சஸ், சவால்கள், இது எல்லாம் தாண்டணும். ஒவ்வொன்றா தாண்ட தாண்ட எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கிறது. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு பரீட்சையில நான் பாஸ் பண்ற நேரத்தில் தேவன் அந்த விசுவாசத்தின் பருமனை அதிகரிக்கிறார். விசுவாசத்தின் பருமன் அதிகரிக்கும் போது தேவன் செயல்படுகிறார். தேவன் செயல்படும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர்ட்ட கொண்டு போய் தலையை கொடுக்கறதுனால விசுவாசம் வராது உங்களுக்கு. விசுவாசம் என்பது ஒரு வாழ்வு. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா விசுவாசம், திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவிசுவாசம். அப்படி வாழ இயலாது. வாலிபனாய் இருக்கும் போது நீ விசுவாசிக்க வேண்டும், விசுவாச வாழ்க்கை வாழணும். திருமணமான பிறகும் விசுவாச வாழ்க்கை வாழணும். படிக்கும் காலத்திலே நீ விசுவாசத்தோட வாழணும். உழைக்கும் காலங்களிலே நீ விசுவாசத்தோட வாழணும். நீ ஒரு முதிர்ந்தவனாய் மாறினாலும் விசுவாசத்தோட வாழணும். உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் செயல்படும். அப்ப முதலாம் இந்த கானான் ஊருக்கு போய் இயேசு முதலாவது அற்புதத்தை செய்தாரா? அதனுடைய பதில் என்ன? அதனுடைய விளைவு என்ன? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பார்த்தீங்களா? ஜனங்கள் இயேசுவின் மேல விசுவாசம் வைப்பதற்கு காரணம், நீங்க உங்களுடைய விசுவாசத்தில் அசையாம உறுதியாக நின்று அந்த விசுவாசத்தில் நடக்கிறதுனால மாத்திரம்தான். பெரிய ஷோ காட்டி கோட்டை போட்டு, டையை போட்டு, அச்சை போட்டு, இச்சை போட்டு, பெரிய லைட்டெல்லாம் போட்டு இந்த டான்ஸ் ஆடுறதுனால ஒன்றும் நடக்காது. விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும். இந்த ஜனங்கள் இப்படி வந்து ஏன் நிற்கணும்? இவங்க ஏன் வரணும்? அவர்கள் இன்று இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் வரணும்? ஏன் மகிமைப்படுத்துறாங்க? ஒருவனுடைய விசுவாசம். அந்த பிரதர் சிஸ்டர் வாகரையிலேருந்து வராங்க. வாகரிலேருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வராங்க பிள்ளையோட. ஏன் வராங்க? ஏன் வரணும்? அவங்களுக்கு வேறு சர்ச் இல்லையா? மாங்கனியில் நிறைய சர்ச் இருக்கு, காயங்கனியில் இருக்கு. ஏன் அவங்க இங்கே வரணும்? இங்கே ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அப்போ இங்கே ஒரு காரியம் ஏன் நடக்குது? விசுவாசம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அந்த காலத்தில் மிகுந்த உபத்திரவத்தின் நிமித்தம் அநேகர் விதவைகளானார்கள். புருஷர்களை கொலை செய்தார்கள், கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள், சிறையிலே அடைத்தார்கள், உடைமைகளை பறித்தார்கள், அகதிகள் ஆனார்கள். இப்போ சபையில் விசுவாசிகள் அநேகர் இப்போ விதவைகள் ஆயிட்டாங்க. அநேக பிள்ளைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க விசுவாசத்தின் நிமித்தம். இயேசுவை விடலை. ஆகவே இப்போ இவங்களை பராமரிக்கிற உத்தரவாதம் சபைக்கு வந்துட்டு அநேக ஜனங்கள், அதே நேரம் நிறைய சீஷர்களும் பருகினார்கள். இப்போ பெரிய குழப்பம் வந்துட்டேன்னா நிறைய சோஷியல் ஒர்க், ரிலீஃப் ஒர்க் நடக்குது. அதுக்குள்ளே கச்சப்புச்சா சின்ன வாக்குவாதம், சண்டைகளும் வந்துட்டு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, அப்போஸ்தலர்கள் வந்து சொன்னாங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் தான் வந்து இருந்து எங்களுக்கு சாப்பாடை பரிமாறுங்க, அரிசி, மாங்காய், தேங்காய் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் தான் பிரித்து தாங்க. இவங்க யாரும் வேணும், இவங்க ஒரு சாராருக்கு நிறைய செய்கிறாங்க, எங்களை தட்டி கழிக்கிறாங்கன்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்பொழுது இந்த சீஷர் அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நோ, நாங்கள் ஒரு பெரிய வேலை செய்துட்டு இருக்கிறோம், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இந்த சோஷியல் வேலையில் நாம் அரங்கேலாது.
ஆகவே அதற்கென்று சபையில் இருக்கிற நல்ல நபர்களை தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு சிலரை தெரிந்து கொண்டார்கள். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:5. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் முதலாவது இரத்த சாட்சியாக மரித்த தேவ பணியாளர் ஸ்தேவான். ஏன் அவனை சவுல் குறிவைத்து கொலை செய்தான்? அவனுக்குள்ள இருந்த கேரக்டர் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாயிருந்த ஸ்தேவான். எல்லாரும் வாசிங்க, என்னவாம் அது? அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தானாம்? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாயிருந்தான். இல்லைங்களா? அவங்கள தான் விட்டா அரிசி மாங்காய் தேங்காய பிரித்து கொடுக்கிற வேலைக்கு பிலிப்பு, பிரேகோரை, நிக்கோரைன்னு நிறைய பேர் இருக்காங்க. 8வது வசனத்துக்கு வாங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஹலோ, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்னே. ஆனால் அது அப்படி ஆகாமல் போய் இருக்கிறது. சேர்ச்சுக்கு போறீங்க அவ்வளவுதான். காரணம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா தேவன் உங்களை வல்லமையா பயன்படுத்த விரும்புறீங்களா? நான் சொல்றத நல்லா விளங்கி கொள்ளுங்க. வாழ்க்கையில சித்தி பெறுதல், வாழ்க்கையில உயர்வடைதல், வாழ்க்கையில எக்ஸல் பண்றது, மேன்மை ஆறுதுன்னு சொல்லக்குள்ள நீங்க நினைக்க கூடாது நான் இந்த பிரசங்கம் பண்ற நேரம் ஊழியத்தை மட்டும்தான் சொல்றேன். நோ, ஊழியத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். பிள்ளைகள் கேளுங்க, நீங்க படிக்கிற காலத்துல சிறப்பா நீங்க படிச்சு உங்களோட கிளாஸ்ல எப்பயுமே பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமா, விசேஷித்த ஞானம், அறிவு, விவேகத்தை உடையவனா, உங்களுடைய கிளாஸ்ல இருக்கிற எல்லாரிலும் முதன்மையா மேன்மையானவராய் இருக்கிறவரா, எப்பொழுது நல்ல பொறுப்பர்களை பெற்றுக்கொண்டவனா, நல்ல குணாதிசயங்களை உடையவனா, எல்லாத்துக்கும் எந்த டீச்சர் வந்தாலும் உங்க மேலேயே அவர்களுக்கு அன்பு இருக்குன்னு சொன்னா அதுதான் மேன்மை. நீங்க ஆண்டவரை தேடினா, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைவாக இருந்தா கர்த்தர் உங்களை படிக்கிறதுல உயர்த்துவார். இளைஞர்கள், நீங்க ஒரு கோர்ஸ் செய்றீங்களா? நீங்க ஒரு தோட்டம் செய்றீங்களா? நீங்க ஒரு பிஸ்னஸ் செய்றீங்களா? இல்லை என்றால் ஒரு கம்பெனியில் நீங்க வேலை செய்றீங்களா? எல்லாரை பார்க்கிலும் நீ சிறந்தவனாய் இருப்பான். நீ கையிட்டு செய்கிறது எல்லாம் வாய்க்கும், சிறப்பாய் இருப்பாய். எல்லாரும் மேல பார்த்து பொறாம கொள்ற அளவுக்கு உயர்வடைந்து கொண்டே வருவாய். அப்படி இருக்க விருப்பம் என்றால் உங்களுக்கு 2 காரியம் அவசியம். அதான் வாழ்க்கையில சித்தி பெறணும். ஆண்டவர் ஆலயத்தில் ஊழியத்தில் மட்டும் இல்லை உங்களை எக்ஸல் பண்றது, உங்களை சிறப்பாக்குறது. உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில், உங்களுடைய சமுதாயத்தில், உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரையும் பார்க்கிலும் உங்களை சிறப்பாக வச்சு கொள்ளுவார். ஆமாம், 2 காரியம் உங்களுக்கு அவசியம். 1 விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது என்ன சொல்லுங்க? என்ன? விசுவாசம். 2வது என்ன? 2வது என்ன? பரிசுத்த ஆவியின் வல்லமை. பாருங்க, ஸ்தேவான்
விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனா. இந்த வல்லமை என்று சொல்றது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் நிரம்பும்படி ஜெபியுங்க. நீங்களாகவே உபவாசம் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களோடு தேவனோடு இருக்கிற அந்த ஓட்டத்தை நீங்க கட்டி எழுப்புங்க. நான் சொல்றேன், அங்க நீங்க ஜெபிக்கும் போது, அதான் ஆண்டவர் சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீங்க தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்துட்டு இங்கால திரும்புற நேரத்தில் நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உயர்வை கொடுத்து கொண்டே போவார். உன்னோக்கு பின்னால முன்னால வந்தவங்களை தாண்டி கர்த்தர் உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் கொண்டு இருப்பார். நல்ல கையை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் இவர்களால் தான் அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்ய முடியும். 10ஆம் வசனத்தில் பாருங்க, ஸ்தேவானோட சிலர் ஆசியாவில் தர்க்கம் பண்ணினார்கள். ஆனால் ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அந்த ஜனங்களால் கூடாம போயிற்று. அருமையான தேவ பிள்ளையே, இதுதான் ரகசியம். அணர்ந்த ஞானம் வேண்டுமா? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மற்ற எல்லாரை பார்க்கிலும் உங்களோட மூளை வேற மாதிரி வேலை செய்யுதா? எவரும் சிந்திக்காத, எவரும் கனவிலும் நினையாத, கனவிலும் நினையாத காரியங்கள் உங்களோட மனசுக்கு வருதா? எவர் இதுவரைக்கு கண்டிராத, கேட்டிராத, உணர்ந்திராத, தடவி இருக்காத மகிமை ஞானம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன்னுடைய டைரக்டர் பாப்பா, இவன் வித்தியாசமானவன், இவனை நமக்கு கிட்ட கொண்டாடணும், இவனுக்கு உயர்வை கொடுக்கணும், கொண்டு வந்து வைப்பார். இதுதான் அந்த ரகசியம். விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலும் நிரம்பிப்பார். அதுதான் அற்புதங்களை செய்யும். அற்புதம் என்றா வியாதிகள் குணமாறது மட்டும் இல்லை அற்புதம். காய்க்காத தென்னை மரம் காய்க்கிறது இல்லை அற்புதம், அதுவும் தான் அற்புதம். ஆனால் அணர்ந்த ஞானம் அது அற்புதம். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபிரேயர் 10:38, ரோமர் 1:17, மூன்றும் ஒரே காரியத்தை சொல்லுது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லல, சபையே சொல்லுங்க. என்ன? தன் விசுவாசத்தினால் நீதிமான் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மனிதன் தான், விசுவாசித்தான் நீதிமான். எத்தனை பேர் அப்படி நீதிமான்கள் இருக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க. அப்போ உங்களை பற்றி தான் சொல்லுது. நீ இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ்றா ஒரே ஒரு வழி இருக்கு, தன் விசுவாசத்தினால். சொல்லுங்க, என்னுடைய விசுவாசத்தினால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிழைப்பேன். எல்லாம் திரும்ப சொல்லுங்க, என் விசுவாசத்தினால், என் விசுவாசத்தினால், என் விசுவாசத்தினால் நான் வாழ்ந்து நான் பிழைப்பேன். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் என்னாலே பிழைக்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசம் என்ன தெரியுமா? தேவன் மேல சந்தேகமே இல்லாத நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அவருடைய வார்த்தையின் மேல சந்தேகமே இல்லாத நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். யோவான் 4:39, இந்த சமாரியா ஸ்திரியை இயேசு சந்தித்தார். அவளுடைய வாழ்க்கையிலே மறைந்திருந்தவைகளை வெளிப்படுத்தினார். அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் தன்னுடைய குடத்தையும் தண்ணீரையும் விட்டுட்டு கிணத்தடியில் தன் கிராமத்துக்கு போனாள். இதுவரைக்கும் அவள் தன் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவளாய்
கெட்ட பெயரோடு இருந்த அந்த ஸ்திரீ, அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடந்தது. ஓடி போகிறாள். தன் சமுதாயத்தினிடத்தில் போய் சொல்லுகிறார், நான் செய்த எல்லாவற்றையும், யோவான் 4:39, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல், இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இந்த ஸ்திரீ இயேசுவோட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்காட்டி அவளுக்குள்ள விசுவாசம் வந்திருக்காது. எவர்களுக்குள்ள விசுவாசம் இருக்கோ, எவர்களுக்கு விசுவாசம் வருமெண்டா, எவர்கள் தேவனோடு ஒரு அனுபவத்தை பெறுகிறார்களோ. நான் திரும்பி சொல்றதை நல்லா கேட்கணும். நீங்க சொல்றீங்க விசுவாசம் விசுவாசம் சொல்றீங்க, பாஸ்டர் அதுதான் அந்த சாமானை எப்படி எடுக்கிறேன். இந்த இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க. விசுவாசத்தை, அதாவது கிரியை செய்கிற விசுவாசம் எனக்குள்ள எப்படி வருமென்றால், அவரோட தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுவதினால். விளங்கிட்டா நான் சொல்றேன். இந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ, இயேசுவோட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றாள். அவளுக்குள்ளே அதிர்ச்சி உண்டாயிற்று. அவள் இயேசுவை மேசியாவாய் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்குள்ளே விசுவாசம் வந்தது. இப்போ அவள் பேசுகிறாள். ஜனங்கள் இயேசுவை தேடி வாராங்க. பார்த்தீங்களா விசுவாசம் வேலை செய்யறது? தனிப்பட்ட அனுபவம். உன் ஜெபத்தில் தேவனை காண வேண்டும். உன் உபவாசத்தில் நீ தேவனை காண வேண்டும். உன்னுடைய ஊழியத்தில் நீ தேவனை காணணும். ராத்திரி வேளையில் அந்தரங்கமான நேரத்தில் உன் தேவனை நீ காண வேண்டும். அப்போதான் அவரோடான அனுபவத்தை பெற்ற உனக்கு உண்டாகிற விசுவாசம்தான் மிகுந்த பலனை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அனுபவம் இல்லை, இயேசுவோட அனுபவம் இல்லை. அதால தான் உண்மையாகவே சொல்ல போனால் இயேசு யார் என்று இன்றைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது. உண்மையான ரட்சிப்பு இன்னும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இல்லை. மன்னிக்கவும், அதுதான் உண்மை. ஒரு வாய் திறந்து ஒரு மனுஷனுக்கு இயேசு யார் என்று சொல்ல தெரியாது. வேதத்தை ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க தெரியாது. இயேசு யார் என்று, இயேசு சிலுவையில் என்ன செய்தார், ஏன் வந்தார், ஏன் மரித்தார், அதை தெளிவாக சொல்ல தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? தேவனை குறித்த அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, தேவனோட ஒரு அனுபவம் இல்லை. நான் கடந்த வாரம் இந்த ஒரு பைபிள் ஸ்கூலில் நான் டீச் பண்ணி கொண்டிருந்தேன். 29 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நான் கேட்ட முதலாவது ஒரு கேள்வி, உங்களில் எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள்? கையை உயர்த்துங்கன்னு சொன்னோன்னே அந்த பைபிள் ஸ்கூலுக்கு ஊழியனாகும்படிக்கு தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிற பிள்ளைகளில் 6 பேர் கை உயர்த்தல. அப்போ நான் கேட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா, பரிசுத்த ஆவியில் நிறைய இல்லையா? அவங்க சொன்னாங்க இல்லை. அந்நிய பாஷை வரவும் இல்லை, இல்லை. அனுபவம் இல்லையா? இல்லை. இன்றைக்கு சீயோனே, உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்கு? அனுபவம் உண்டா? அனுபவம் இல்லாத விசுவாசம், திரும்ப சொல்றேன், தேவனோடு ஒரு சந்திப்பு இல்லாத விசுவாசம் விசுவாசம் அல்ல. அது வெறும் வார்த்தை தான், வார்த்தை.
அனுபவத்தோட தேவனோட நீ அனுபவித்து பார். கழுத்தில் கத்திய வச்சாலும் நெஞ்சில சுட்டாலும் நாங்கள் இயேசுவை மறுதலிக்கலாண்டா நாங்கள் அனுபவிச்சிட்டோம். நாங்கள் ஓட இயலாது. என்ன நடக்கட்டும் மறுதலிக்கலாது. என்ன நாங்கள் அனுபவிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, நீ தேவனை அனுபவித்திருக்கிறாயா? உனக்கு தனிப்பட்ட ரீதியில் தேவனோடு ஒரு அனுபவம், ஒரு சந்திப்பு உண்டாயிருக்கிறதா? உண்டாயிருந்தால் உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கிரிய செய்யும். சந்திப்பு இன்னும் இல்லையா? அப்படியானால் நான் உண்மையை சொல்றேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. அதுதான் நீங்க வாரீங்க, நீங்க போறீங்க. ஆமா, 2 பேதுரு 1, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். 2 பேதுரு 1, 2-3 வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். உனக்கு கிருபை வேணுமா? உனக்கு விசுவாசம் வேண்டுமா? உனக்கு அபிஷேகம் வேண்டுமா? நீங்க நினைக்கிறீங்க இங்க முன்னுக்கு வந்து தலையை கொடுத்தா போல பாஸ்டர் கையை வச்சு எண்ணெய் வச்சு ஜெபிச்சா கிருபை பெருகும்டா. நோ. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகின்ற அறிவினால். அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமா நான் என்றனா. உலகத்தில் தண்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் இயேசுவை அறிகிறதுக்காக தியாகமா விட்டு விடுகிறான். அதுதான் வாழ்க்கையில முக்கியம். இயேசுவோட ஒரு அறிமுகம், இயேசுவோட ஒரு அனுபவம் எனக்கு இருந்தா, பரிசுத்த ஆவியானவரோட எனக்கு ஒரு அனுபவம் இருந்தா, தட்ஸ் இட், அவ்வளவுதான். வாழ்க்கையில நான் ஓடிக்கொண்டு போயிடுவேன். அருமையான தேவ பிள்ளையே, இதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு. எல்லாரும் வாசிங்க, மற்றது என்ன? சபை வாசிங்க. என்னவாம்? உங்களுக்கு என்னவாம்? கிருபையும் சமாதானமும். பாஸ்டர் சமாதானம் இல்லை பாஸ்டர். பாஸ்டர் மனசெல்லாம் சஞ்சலமாய் இருக்கு பாஸ்டர். பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் குழப்பமா இருக்கு பாஸ்டர். எனக்கு இரவேல நித்திர வருதில்லை பாஸ்டர். எனக்கு நான் செய்யற ஒன்றுமே சரி வருதில்லை. ஆமா, இப்ப என்ன செய்ய? கையில நூல் கட்டட்டா? தண்ணி ஓதி தரட்டா தெளிக்கிறதுக்கு? பைபிளால மண்டையில 2 அடி ஓங்கி அடிக்கட்டா? சரியாகுமா? சரி வராது. எது தெரியுமா சரியாக்கும்? பிசாசுல சொல்ல மாட்டேன், போகுதே இல்லமா. ஒவ்வொரு நாள் வந்து சொரண்டு முன்ன. ஏன் சொரண்டது தெரியுமா? இது எல்லாத்துக்கும் பதில் எங்க தெரியுமா இருக்கு? தேவனை அறிகிற அறிவில். நீங்க நித்திர தூங்கி கொண்டிருந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிற நேரம் நீ எங்க படிக்கிற? நீ வாரதே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அங்கே வந்து நித்திரையை கொண்டுட்டே இருந்தா எப்படி? அப்ப அறிவு எங்க வரப்போகுது? நீ வீட்லையும் வேதம் வாசிக்கிறல்ல, சேர்ச்சிலையும் வேதம் கொண்டு வந்து வாசிக்கிறல்ல. அப்ப என்ன வரும்? வருமா? பே வராம என்ன செய்யும்? தரித்திரம் வராம என்ன செய்யும்? இருளுன மூடிக்கொள்ளாம என்ன செய்யும்? எவன் தேவனை அறிகிற அறிவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுக்குள்ள கிருபையும் சமாதானமும் பெருகும். ஆமென் வருதில்லை? பாத்தீங்களா? ஆமென் வருதில்லை? ஆமென் வருதில்லை? இந்த பேப்பரை கொண்டு போய் வாக்கு தத்தம் உண்டு. அருமையான தேவ பிள்ளையே, சுவரில் வீட்டில் ஒட்டி வைக்கிறதுனால ஒன்றும் நடக்காது.
அறியணும். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு அறியணும். அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியணும். வேதத்தை அறி. வேதம் கூறுகிற தேவனை அறிந்து கொள். பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள். பரிசுத்த ஆவியின் கிரியைகளை அறிந்து கொள். தேவனுடைய நாமங்களை அறிந்து கொள். தேவனுடைய கற்பனைகளை, கோட்பாடுகளை அறிந்து கொள். அப்பொழுது எந்த அளவுக்கு நீ தேவனை அறிகிறாயோ, கிருபையும் சமாதானமும் ஞானம் விசுவாசம் எல்லாமே உன் வாழ்க்கையில பெருகும், தானா பெருகும். ஆமா, இதுதான் அதுக்கு ரகசியம். 3, தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால, பாத்தீங்களா, அறிகிற அறிவினால உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின தேவனை அறிகிற அறிவினால உனக்கு என்ன நடக்கிறது? ஜீவனுக்கும் உலகத்தில் நீ வாழ்ற வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் 2 வாழ்க்கை. உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை, அடுத்தது தேவ பக்தி. 2க்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தார். நான் இதோட முடிச்சிடுறேன். கம்யூனியன் கொடுக்குறாக்கள் முன்னுக்கு வாங்க. நான் சொல்றத கேளுங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில எப்படிதான் என்னதான் நடந்தாலும் அவருடைய வாழ்க்கையில சரீரத்தில் உண்டான மாற்றங்களோ, குடும்பத்தில் உண்டான மாற்றங்களோ, சமுதாயத்தில் உண்டான மாற்றங்களோ எதுவுமே தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் முழு நிச்சயமாக தேவனை சொன்னதை நம்பினான். முழு நிச்சயமாய் நம்பினான். முழு நிச்சயத்தோடு நம்பினான். அசைவில்லாத விசுவாசம், பெருகின விசுவாசம், ஆழமாக வேர்விட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த விசுவாசத்தை மாத்திரம் நீங்க உறுதியா நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்ன, அசைவில்லாத விசுவாசம் உங்களுக்குள்ள நீங்க அடைந்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு உங்களை யாருமே பிடிக்கலாது. அப்படியே ராக்கெட் போல உங்களோட வாழ்க்கையில எழும்பிட்டே போயிருவீங்க. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? தேவனை அறிகிற அறிவு விசுவாசத்தை நமக்குள்ளே உருவாக்குறது. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடுங்க. யாரையும் பார்க்க வேண்டாமா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசம் வளர வேண்டும். வரும் வார்த்தைகளை விசுவாசம் விசுவாசம் என்று பேசிக்கொண்டு வாழ்றவனா இல்லை. விசுவாசத்தை கிரியையிலே நடத்துகிற ஒரு மனுஷனாக நான் இருக்கணும். ஜெபிங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிங்க. அனுபவம் வேண்டும் ஆண்டவரே, அனுபவம் வேண்டும் ஆண்டவரே, அனுபவம் வேண்டும் ஆண்டவரே. உங்களோட ஒரு சந்திப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. சீயோனே ஜெபிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கிற நேரம் வந்துட்டு, ஓ ரபா கசகதி தனமா ரபா கந்தனமா லேபா ரபா கத்தபல தலபா கெபலோ சந்தனமா கத்தபல கத்தபரா கத்தனமா ஏ பலா கரேலந்தலபா ஹாந்தனமாரி அந்தரபா குஷகட பரடந்தரா. க்ளோரி, 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 க்ளோரி. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க விடாம. இந்த ஜெபத்தை நீங்கள் இன்றைக்கு நிறுத்தக்கூடாது. வீட்டுக்கு போனாலும் ஜெபிச்சு கொண்டு இருக்கணும். இரவு ஜெபிக்க வேண்டும். நாளைக்கு அதிகாலை வேளையில் எழும்பி ஜெபிக்க வேண்டும். இந்த வாரம் முழுவதும் நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் உங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நீங்க இந்த ஜெபம் உங்களுக்குள்ள வரணும். ஜெபிக்க 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 தேவனுடைய ஒரு சந்திப்புக்காக கேளுங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் a personal experience with you.
ஆண்டவரே உங்களோட எனக்கு நான் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தை வாசிக்க போதோ இல்லை என்றால் ஆண்டவரே ஜெபித்து நான் உறங்கும் போது தரிசனத்திலேயோ இல்லை என்றால் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஒரு அனுபவத்துக்கூடாகவோ இல்லை என்றால் வாழ்க்கையிலே நடக்கிறது சூழ்நிலை கூடாகவோ தகப்பனே நான் உம்மோடு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சமாரியா ஸ்திரீ எப்படி உம்மை கண்டபோது உம்மேலே இருக்கிற விசுவாச நம்பிக்கை அவருக்குள்ளே பெருகி அதனாலே அவளுள் பேசின வார்த்தையே சொற்களே மாற்றம் அடைந்து அதை சமுதாயம் கண்டதே. அவள் சொல்லுகிறதை ஜனங்கள் கேட்டார்களே. அப்பா ஜெபிங்க ஒரு நிமிஷம் சீக்கிரம் நான் பரிசுத்த நற்கருணைக்குள்ள போறேன். அதுக்கு முதல் ஹல்லேலூயா.